வெல்கம் டு ஜான் குவிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது பகுதி 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? ஆன்சர் 52 வினாடிகள். கீழ்காண்பவர்களுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிறப்பாக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அசாம். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஜனவரி 1992. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பண பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஆன்சர் பாராளுமன்றம். தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவைத் தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது? ஆன்சர் விழிப்புணர்வு பார்வையாளர். இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1985. கீழ்கண்ட உரிமைகளை பரிசீலனை செய்க. 1. கல்வி உரிமை. 2. பொது சேவையில் சமவாய்ப்புரிமை. 3. உணவுக்கான உரிமை. கீழ்கண்டவற்றில் எது எவை சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளதாகும்? ஆன்சர் அனைத்தும். இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகளாவன? ஆன்சர் 245 முதல் 293 வரையிலான விதிகள். எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் 343வது விதி. தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாவர்? தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாவர்? ஆன்சர் ராம்லால், ஜக்மோகன். 2 மற்றும் 3. யாருடைய ஆட்சி 1984 கலைக்கப்பட்டது? ஆன்சர் NT ராமராவ், பரூக் அப்துல்லா. நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324 முதல் 29 விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது? ஆன்சர் தேர்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 370 எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஜம்மு காஷ்மீரில் தன்னாட்சி. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1955. கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை? ஆன்சர் அரசியல் பன்முகத்தன்மை. கோவா, டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு? ஆன்சர் 1987. எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை
மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியது? ஆன்சர் 1961. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரியானது இல்லை? ஆன்சர் மாநில சட்ட பேரவைகளில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை. கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எது? ஆன்சர் எல்.எம். சிங்வி குழு. இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது? ஆன்சர் இந்திய ஜனாதிபதி. மாநிலங்களுக்கிடையே ஆன குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1990. லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் லோக் அதாலத் ஒரு உரிமையியல் கோட்பாட்டுக்கு சமமானது. லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாகாது. குடிமை மற்றும் குற்றவியல் தப்புகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரை கிடையாது. ஆன்சர் 1 மற்றும் 3. முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? ஆன்சர் ராஜீவ் காந்தி. எந்த 2 ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஆர். வெங்கட்ராமன். தவறானதை நீக்கு. சிக்கிம் மாநிலத்தில் பேசப்படும் முதன்மையான மொழிகள்? ஆன்சர் காசி. சர்க்காரிய குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் மத்திய மாநில உறவுகள். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது? ஆன்சர் மத்திய பாராளுமன்றம். உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள்? ஆன்சர் 9 மே 2014. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். 1 நிதி ஆணையம், 2 தேசிய திட்டக்குழு, 3 கேபினட் செயலாளர் அலுவலகம். ஆன்சர் 2 தேசிய திட்டக்குழு. 2 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டுவர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் விதி 368. மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது? ஆன்சர் 169வது விதி. எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஆன்சர் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இந்திய தேர்தல் ஆணையத்தின் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? ஆன்சர் 3.
பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர். ஒன்று மட்டும். சாதாரண மசோதா. பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது. பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது. ஆன்சர். மக்களவை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரியானது இல்லை? பகுதி 9A-யில் நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில். ஆன்சர். நகராட்சிகளுக்கென்று தனியொரு நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது? ஆன்சர். மத்திய மாநில உறவுகள். கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? ஆன்சர். மேற்கு வங்க அரசு வி. மத்திய அரசு. 1963. பிரான்சில் உள்ள கட்சி முறை. ஆன்சர். பலகட்சி முறை. முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? ஆன்சர். நீட்டுவர் சீனிவாச ராவ். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர். மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆன்சர். 1. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 2. ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கின்றார். 1 மற்றும் 2 சரி. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசியல் அமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை. விதிகள் 25 முதல் 28 வரை, விதிகள் 14 முதல் 18 வரை, விதிகள் 19 முதல் 22 வரை, விதி 32. சமத்துவ உரிமை விதிகள் 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் 22 வரை. அரசியல் அமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதி 25 முதல் 28 வரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஆன்சர். பிரிவு 21. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? ஆன்சர். 54. டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர். சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர்? ஆன்சர். குடியரசுத் தலைவர். நகர் பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும்? ஆன்சர்.
74வது சட்ட திருத்தம். கீழ்க்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? ஆன்சர்: புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர்: 543. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? ஆன்சர்: சொத்துரிமை. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆன்சர்: ஆந்திரா. முகவுரையில் சமதர்ம, மதசார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. ஆன்சர்: 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன? ஆன்சர்: 5. 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர்: பி.ஜி. ஹர். கீழ்வருவனவற்றை பொருத்துக. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1: சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத சுதந்திர உரிமை, அரசியலமைப்பு பரிகார உரிமை. 19ஆம் விதி, 14 முதல் 18 விதிகள், 32ஆம் விதி, 25ஆம் விதி. சமத்துவ உரிமை. 14 முதல் 18 விதிகள். சுதந்திர உரிமை. 19ஆம் விதி. மத சுதந்திர உரிமை. 25ஆம் விதி. அரசியலமைப்பு பரிகார உரிமை. 32ஆம் விதி. ஆன்சர்: ஆப்ஷன் சி. கீழ்க்கண்டவற்றினை பொருத்துக. பொருள்: பொது பணியாளர் தேர்வாணையங்கள், தேர்தல்கள், நெருக்கடி நிலை அம்சங்கள், தீர்ப்பாயங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 18, 14A, 14, 15. பொது பணியாளர் தேர்வாணையங்கள். 14. தேர்தல்கள். 15. நெருக்கடி நிலை அம்சங்கள். 18. தீர்ப்பாயங்கள். 14A. ஆன்சர்: ஆப்ஷன் டி. முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர்: எம்.பி. ஹனிபா. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர்: வி.எஸ். ராமாதேவி. இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? ஆன்சர்: 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்களுடன் ஒரு தலைவர். மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் உருவாக்கப்பட்டது. ஆன்சர்: 1990. மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர்: ஆளுநர். முகவுரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசன் ஜாதகமாகும் என கூறியவர் யார்? ஆன்சர்: கே.எம். முன்ஷி.
டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பை வரையறை செய்ய டேஸ் பணியை துவங்கியது. ஆன்சர். மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர். 4. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்தது? ஆன்சர். சந்தானம் குழு. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியது? ஆன்சர். கேசவானந்தா பாரதி வழக்கு. மனித உரிமை கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஆன்சர். 17 ஏப்ரல் 1997. கீழ்கண்டவற்றுள் எது வகுப்பு சாராத அரசியல் கட்சியாகும்? ஆன்சர். அசோம் கண பரிஷத். எந்த சரத்து பஞ்சாயத்து ராஜ்யத்தை வலியுறுத்துகிறது? ஆன்சர். சரத்து 40. எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரவை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஆன்சர். 164. இந்தியாவில் டேஸ் மாநிலம் தவிர்த்து இந்து திருமண சட்டம் 1955 பொருந்தும்? ஆன்சர். ஜம்மு மற்றும் காஷ்மீர். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தும் அரசியல் அமைப்பு சட்டம்? ஆன்சர். 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம்? ஆன்சர். 14. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக ரெண்டு தடவை வந்திருக்குது. நிதி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட நாள்? ஆன்சர். ஜனவரி 1, 2015. எந்த ஆண்டு ஆந்திரா உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றப்பட்டது? ஆன்சர். 2014. மாநில சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர். 40. கீழ்கண்டவற்றில் எந்த ஆண்டில் மக்களவை பொதுத் தேர்தல் நடத்தப்படவில்லை? ஆன்சர். 1997. இந்திய அரசியலமைப்பின் 9வது பகுதி எதனை பற்றி கூறுகிறது? ஆன்சர். பஞ்சாயத்து. கீழ்கண்ட மாநிலங்களில் எது 1987ஆம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை? ஆன்சர். சிக்கிம். அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர். விதி 51A. நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? ஆன்சர். 14 நாட்கள். இப்போ வரைக்கும் நம்ம பாலிட்டியில் ஒரு தொகுப்பாக பகுதி 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிப்பீட்டடாக வருது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50லேருந்து 60% கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் குரூப் 4க்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.